முருகன் சிலையில் இருந்து கொட்டும் வியர்வை துளிகள். பொண்ணு கரெக்டாக செவ்வாய்க்கிழமை தான் பிறந்தா. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு வாரத்திலேயே நம்ம வேணது அந்த முதல் வாரமே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாமி. 7 அடி உயர முருகன் சிலை தானாகவே மேலே வந்தது எப்படி? பார்த்தோன்னே உடம்பெல்லாம் செலுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி செம ஷவரிங். குளிர்ந்து போச்சு மனசு. அவரை பார்க்காங்காட்டிலுமே ரொம்ப நெறிஞ்சு போயிட்டாரு. ஐயா வேண்டிட்டு ஐயா எங்களுக்கு ஒரு எதனா ஒரு இதில் காமிங்க எங்களுக்குன்னு சொன்னேன். 3 அகல் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. குமரஞ்சேரி முருகன் ஆலயத்தில் நடப்பது என்ன? நம்மளுக்கு எப்படி உயிர் இருக்கோ அது போல் அவருக்கு உயிர் இருக்குது. வேர்வை வேர்க்கும், அவருக்கு வேர்க்கும். Presenting sponsor Tamil Matrimony and Lalika Jewelry. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை. எப்படி பார்த்தாலும் அது ஒரு சின்ன கோவில்தான். ஆனால் கருவறைக்குள் இருப்பதோ 7 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான முருகன் சிலை. ஆச்சரியம் என்னவென்றால் 1200 ஆண்டுகளாக இந்த முருகன் சிலை பின்னால் இருக்கும் ஏரிக்குள் மறைந்தே கிடந்தது என்பதுதான். ஒரு கட்டத்தில் மெதுமெதுவாக மேலே எழும்பி தன்னைத்தானே உலகத்தாருக்கு காட்டிக் கொடுத்த அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறார் முருகப்பெருமான். அதனால்தான் அழகு ததும்பும் முருகன் சிலையும் இந்த கோவிலும் ட்ரெண்டிங்காக இருக்கிறது. ஆம், செவ்வாய்க்கிழமை வந்துவிட்டால் போதும், மக்கள் இந்த கோவிலை ஈக்களைப் போல மொய்க்கிறார்கள். ஒரு மழை நாளில் சென்னையில் இருந்து கும்மிடிப்பூண்டி வரை ரயிலிலும், கும்மிடிப்பூண்டியில் இருந்து குமரஞ்சேரிக்கு ஆட்டோவிலும் பயணித்து குமரஞ்சேரி குமாரசாமி முருகன் ஆலயத்துக்கு வந்து சேர்ந்தோம். எங்களைப் போலவே மற்றவர்களும் ஆட்டோ அல்லது கார் மூலமாகவே குமரஞ்சேரிக்கு வந்திருந்தார்கள். சென்னை மதுரவாயலை சேர்ந்த மாலினி என்பவரை கோவிலில் சந்தித்தோம். சஷ்டி விரதம் இருந்து 2 குழந்தைகளை பெற்றதாக கூறிய மாலினி, முருகன் தான் தன்னை இங்கே வரவைத்ததாக சொல்லி ஆச்சரியப்படுத்தினார். ஒரே ஒரு சஷ்டி விரதம் தான் இருந்தேன். ஆனால் எனக்கு குழந்தை வந்த உடனே டாக்டரே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுவும் 2 குழந்தைங்க, அதுவும் என் பொண்ணு கரெக்டாக செவ்வாய்க்கிழமை தான் பிறந்தா. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாமே அவளுக்கு செவ்வாய்க்கிழமை தான் நடக்குது. அதுக்கப்புறம் என் பையனும் அதே மாதிரி பிறந்தான். நாங்களே நம்பல, இருந்தாலும் எனக்கு இன்னும் முருகர் என் பக்கத்திலே இருக்கிற உணர்வு நான் எப்பவுமே ஃபீல் பண்றேன். சுவாமி பார்த்த ரொம்ப உயிரோட்டமா இருக்காரு. நீங்க பார்த்தீங்கன்னா அது உணர முடியும். டவுட்டே பண்ணக்கூடாது. முருகரை நீ தான் அப்படின்னு கேளுங்க, தருவாரு. அவ்வளவுதான். ஐயப்பந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த இவர்கள் கடன் தொல்லை தீரவும் நல்ல தொழில் வாய்ப்புக்காகவும் இங்கே வந்திருக்கிறார்கள். குமரஞ்சேரி முருகனை பார்த்ததுமே கவலைகள் நீங்கி புத்துணர்வு வந்து விட்டது என்றார்கள். சதை அன்னைக்கு தான் என் பையன் பிறந்தான். முருகருக்கு வேண்டி தான், எங்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு வருஷமா முருகருக்கு வேண்டி தான் விரதம் இருந்து தான் எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. கடன் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் தீரணும், நல்ல தொழில் வளம் பெறணும், அடுத்து வேறு ஏதாவது தொழில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும், அதுக்காண்டி வந்திருக்கோம். நாங்கள் தொடர்ந்து 6 வாரம் வர்றதா நான் முடிவு பண்ணியிருக்கேன். 7 அடியில் முருகன் இருக்காரு. நல்ல ஒரு ரம்மியமான முருகன், பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குது நல்லாவே. திருவண்ணாமலையை சேர்ந்த சூர்யா கடந்த 1 வருடமாக இங்கே வர வேண்டும் என நினைத்திருக்கிறார். இப்போதுதான் அது நிறைவேறியிருக்கிறது. இதை பார்த்ததுலேருந்து ரொம்ப நாள் வரணும் வர முடியல. எங்கேயுமே திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேன், அப்பயும் வரலன்னு போல இருந்துச்சு. பழனி போயிட்டு வந்துட்டேன், அப்பயும் வர முடியல. அப்புறம் நேற்று நைட்டு தான், பிளான்லாம் எதுவுமே கிடையாது. இந்தமாரி அப்பாட்ட சொன்னால் சரி வாப்பா போகலான்னு கிளம்பி வந்துட்டோம். இங்கே பார்த்ததுலேருந்து சீரியஸாக கை முடிவு சிலையை பார்த்தோன்னே செலுத்துச்சு. ஒரு மாதிரி செம ஷவரிங்க. கோவிலெலாம் கிடையாது, உள்ள சிலையை பாருங்கள், அது தனியாக வைப்பு தான்.
சென்னை எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் சங்கரி தம்பதியினர் நீண்ட நாட்களாக வராத பணம் வர வேண்டும் முருகா என கேட்டு இங்கே வந்தார்களாம். முதல் வாரத்திலேயே ரிசல்ட் வந்துவிட்டது என்கிறார்கள் மகிழ்ச்சியோடு. ஒரு வாரத்திலேயே நம்ம வேணது அந்த முதல் வாரமே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாமி. காசு வர வேண்டிய விஷயம் இருந்தது. ஸோ அது வேணது உடனே நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நடந்ததுனால திரும்பியுமே நெக்ஸ்ட் டே வந்தோம். இப்போ நெக்ஸ்ட் வீக் திருப்பி வந்திருக்கோம் செவ்வாய்க்கிழமை. அவர் ஒரு அருள் இல்லாம இங்க நம்ம வர முடியாது. அவர் அனுமதி கொடுத்தாதான் வர முடியும். கண்டிப்பா வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இங்க கிளம்பி வாங்க. அவ்வளோ பவர்ஃபுல். உண்மையாவே 1 வீக்லயே அவ்வளோ ரிசல்ட் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவர்கள் இங்கே படையெடுக்கிறார்கள். கோவில் அருகே உள்ள மரத்தில் தொட்டில் ஒன்றை கட்டி 6வது வாரத்தில் அன்னதானம் வழங்கி சென்றால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் என்கிறார்கள். அதாவது குழந்தை இல்லாத பெண்கள் வளர்ப்பிறைக்கு பிறகு வரும் செவ்வாய்க்கிழமையில் கோவிலுக்கு வந்து தங்களது முந்தானையை கிழித்து இந்த மரத்தில் தொட்டில் கட்டிக் கொள்கிறார்கள். பிறகு ஒரு கல்லை அர்ச்சகரிடம் பூஜைக்கு கொடுத்து வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த சடங்கின் போது தேனும் தினைமாவும் கலந்த உருண்டையை தம்பதிக்கு கொடுத்து சாப்பிட சொல்கிறார்கள். 6 வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வரளி பூவு, செவ்வாழைப்பழம், முருகப்பெருமானுக்கு 6 நெய்தீபமும், விநாயகப் பெருமானுக்கு 1 நெய்தீபமும், தேன் உண்டு தினைமாவு கொண்டு அபிஷேகம் செய்து அதை அபிஷேகம் பண்ணுற பொருளை கொடுப்பேன். அவங்க தம்பதிக்கு உள்ளுக்கு சாப்பிட்ணும். தன்னுடைய முந்தானையில் கட் பண்ணி அதை முடிச்சு போட்டு ஒரு கண்ணை மூடி அவங்க வேண்டி பிரார்த்தனை பண்ணி கல் நாங்கள் அந்த பக்கம் பார்த்துருப்பீங்க. மரத்தில் நிறைய பேர் கட்டிருக்காங்க. இன்றைக்கி கூட நிறைய பேர் பாண்டிச்சேரி, மதுரை, கோயம்புத்தூர்லாம் வந்திருக்காங்க. ஒசூர்லேருந்து கூட இப்போ வந்தாங்க. ஒருத்தங்க கட்டிட்டு போனாங்க. அது மொத்தம் வளர்ப்புற அமாவாசை வளர்ப்புற செவ்வாய்க்கிழமை அதை பரிகாரத்தை பண்ணணும். பண்ணால் கை கூட பலன் கிடைக்கும். இங்கிருக்கும் முருகன் ஒரு திடீர் முருகன் அல்ல, குறைந்தது 1200 வருடங்களுக்கு முந்தையது என கூறுகிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் அவ்வப்போது கட்டிடம் கட்டுவதற்காக தோண்டும் போது சாமி சிலைகள் கிடைத்ததாக செய்திகள் வெளியாகும். இதன் பின்புலத்தை விசாரித்து பார்த்தால் எதிரிகளிடமிருந்து அந்த சிலைகளை காப்பாற்றுவதற்காக யாருக்கும் தெரியாமல் முன்னோர்களால் புதைத்து வைக்கப்பட்டவை என கூறுவார்கள். குமரஞ்சேரி முருகன் சிலையும் கோவில் அருகே உள்ள ஏரிக்குள் தான் புதைந்து கிடந்தது. ஆனால் காலம் காலமாக இந்த ஏரி பகுதிக்கு யாருமே வரமாட்டார்கள் என்றார் பிரகாஷ் என்பவர். இந்த இடத்துல இவர் சுழம்பா உருவானவர். ஏரியிலிருந்து அந்த காலத்தில் எல்லாமே இங்கேருந்து பயந்துருவாங்க. ஏதோ ஒரு சிலை இருக்குது, யாராலையும் முடியாது, இது என்ன சிலைன்னு தெரிலன்னு சொல்லிட்டு எல்லாருமே நைட் ஆனாக்கா வரமாட்டாங்க இந்த பக்கம். ஆனால் சாமி தான் யாருக்குமே தெரியாது இருந்தது. அப்பாரு ஒரு ஜேசிபி வச்சு எடுக்க சொல்லி தான் இவர் சாமி முருகர் இந்த இடத்துல சுழம்பா இருக்காரு. எனக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்கே இருந்தாலும் முருகர் கோயில் போயிருது. ஆனால் இவர் கொஞ்சம் ஸ்பெஷல், ரொம்ப நல்லா இருக்கார் பார்க்குறதுக்கு. 6 வாரம் வர சொல்லியிருக்காங்க. 6 வாரம் விளக்கு போட சொல்லியிருக்காங்க. நடக்கும் இருக்காங்க. நான் அதான் 2வது வாரம் இப்போ விளக்கு போட்டிருக்கோம். இன்னும் 4 வாரம் வரணும். ஆனால் கண்டினியூவாக நாங்கள் வந்துட்டே இருப்போம். பையனுக்கு கல்யாணம் கண்டினியூவாக வரும், விடமாட்டோம். சமீபத்தில் திண்டிவனம் அருகே உள்ள எண்டியூர் கிராமத்தில் குளத்துக்குள் இருந்து முருகன் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. புவனேஸ்வரி என்ற இளம்பெண்ணின் கனவில் வந்த முருகப்பெருமான் தன்னை தோண்டி எடுக்குமாறு கேட்டுக்கொண்டதற்கு பின்னர் சுமார் 15 அடி ஆழத்தில் புதைந்து கிடந்த சிலையானது கண்டுபிடிக்கப்பட்டது. அதேபோல 2000வது ஆண்டுக்கு முன்பு முதலாக இந்த ஏரிக்குள் முருகப்பெருமானின் தலைப்பகுதியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது 16 அடி பள்ளத்தில் கடல்பாலை என சொல்லப்படும் செடிகளுக்கு மத்தியில் தலையை மட்டும் வெளியே நீட்டிக்கொண்டு காட்சி கொடுத்திருக்கிறார் முருகப்பெருமான். 16 அடி பள்ளத்தில் முருகர் சுற்றி கடற்பால் நடுவில் முருகர் இருந்தார் ஏரிக்குள்ள. இந்த அளவுக்கு கழுத்தளவு தண்ணி இருப்பார். ஊர் பொதுமக்கள் ஆகிய எல்லாம் சேர்ந்து 2000 ஆண்டு சாமியை பாலாலயம் பண்ணி தூக்கி சேஞ்ச் பேக்லாம் போட்டு தூக்கி வச்சிட்டோம். பெரிய சிலையானவர் அதனால் எடுத்து வச்சுட்டு அப்புறம் 2003ஆம் ஆண்டு முதலாக கும்பாபிஷேகம் பண்ணோம். ஏரிக்குள் இருந்து மீட்கப்பட்ட முருகன் சிலை சுமார் 7 அடி உயரம் கொண்டதாகவும் பிரம்மசாஸ்தா முருகன் வடிவத்திலும் இருந்தது. பொதுவாக பிரம்மசாஸ்தா முருகன் சிலைகள் காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டம், புதுச்சேரி, மதகடிப்பட்டு முருகன் கோவில் உள்ளிட்ட இடங்களில் மட்டும் அரிதாக வணங்கப்படுகின்றன. பிரணவ மந்திரமான ஓம் என்பதின் பொருளை அறியாத பிரம்மதேவரை முருகன் தண்டித்ததாகவும், பிரம்மனை தண்டித்ததால் படைக்கும் தொழிலையும் தானே ஏற்று படைக்கும் தெய்வமாகவும் வணங்கியதாலும் பிரம்மசாஸ்தா முருகன் எனவும் அழைக்கப்பட்டார். பல்லவ மன்னர்கள் முருகனை இந்த வடிவத்தில் தான் வழிபட்டதாக சான்றுகள் குறிப்பிடுகின்றன. பாலாதித்ய சமப்பிரபம் ஸ்விதமுகம் சம்பூர்ண சந்தானனம் வாமே கண்டி மதோரு பாலட்சிதம் தக்ஷேக்ஷ மாலாபயம் தேகே காடக ரத்ன பூஜ ஜொலிதம் சோமாம்பரலாம்பரம் வந்தே குமாரகம் எதேஷ்டபலம் ஸ்ரீ பிம்பசீஸ்வரம். அதாகப்பட்ட இந்த இளஞ்சூரியன் ஒத்த திருமணியை கொண்ட இந்த முருகர் அப்படியே பலபலம் நமக்கு தான் இருப்பார்.
பால ஆதித்யன் இளஞ்சுழி, அது மாதிரி இளவயசு குமரன் வந்து இந்த ஏரியில் அமைந்ததுனால குமரன் ஏரி அதை மருவி குமரஞ்சேரி ஆகிவிட்டது. குமரஞ்சேரியில் இருக்க முருகர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்கே மோஸ்ட்லி வேண்டுதல் குழந்தை இல்லாதவங்க வீடு கட்டணும் வேண்டுனா நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். 6 வாரம் வந்தால் வேண்டுனது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. வருவேன். இங்கே வருபவர்கள் அனைவருமே முருகனின் பிரம்மாண்டத்தை பார்த்துதான் வியந்து போகிறார்கள். சிலர் முருகனின் சிலையிலிருந்து வியர்வை வருவதை பார்த்தீர்களா என ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். நீண்ட காலமாக சிலையானது மண்ணுக்குள் கிடந்ததால் வியர்வை வருவது போல இருப்பதாக சொல்கிறார் பிரகாஷ். இதோட சிறப்பு என்னடானாக்கா, இவருக்கு வந்து உடம்புல நம்ம உயிருடைய நம்மளுக்கு எப்படி உயிர் இருக்கோ அது போல் அவருக்கு உயிர் இருக்குது. அந்த உயிர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வேர்வை வேர்க்கும். அவருக்கு வந்து வேர்க்கும். அந்த வேர்க்கிறது வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டு உடனே போயிடும். உத்தி கவனிச்சோம்னா அவருக்கு முகத்தில் வந்து சொட்டு சொட்டான ஒரு வேர்வை துளி வரும். அதனால நம்ம உடம்புல இருக்கிற உயிர் எப்படியோ அதே அந்த அவருக்கு உயிர் இருக்கு. முருகன் இங்கே பிரம்மசாஸ்தா வடிவத்தில் இருப்பதால் தான் கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வழக்கு பிரச்சனை என என்ன பிரச்சனைக்காக வந்தாலும் முதல் வாரத்திலேயே பிரச்சனைக்கு தீர்வு கிடைப்பதாக கூறுகிறார்கள். ஆந்திராவை சேர்ந்த இவர் தினைமாவை தேனில் கலந்து உருண்டையாக பிடித்து முருகனுக்கு படைத்துவிட்டு அதனை பக்தர்களுக்கு வழங்கினார். 6 வாரங்கள் இப்படி செய்து செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் சீக்கிரம் திருமணம் கைகூடுமாம். என் பேர் சுந்தரி. நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முதல்ல வந்திருந்தோம். சாமியை பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப மனசுக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இங்கே வந்து என்ன வேண்டிக்கினாலும் குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நம்மளோட பிரார்த்தனை எது வந்து வேண்டிக்கினாலும் அது நல்லபடியாக நிறைவேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் அதே மாதிரி தான் வந்து இந்த கோயிலை குமாரசுவாமி சாமியை தரிசித்தோம். ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட மகிமை என்னன்னு புரியும். என் பேர் பிரியா. நாங்கள் இங்கே புதன்கிழமை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்தோம். கோயில் திறந்திருக்கோன்னு நம்பி நாங்கள் வந்துட்டோம். ஆனால் வந்து இந்த கோயில் திறக்கல, நடன் சாத்திருந்தது. மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன இது, இவ்வளோ தூரம் நாங்கள் எண்ணூர்லேருந்து வரோம், இவ்வளோ தூரம் வந்தும் ஐயாவை பார்க்க முடியலையே அப்படின்னு மன கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு தீப்பெட்டி இல்லை, எதுவுமே இல்லைங்க. ஐயாவை வேண்டிட்டு ஐயா எங்களுக்கு ஒரு எதனா ஒரு இதில் காமிங்க எங்களுக்குன்னு சொன்னேன். 3 அகல் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. அந்த அகல் இருந்தது, அந்த ஐயா கிட்ட ஒரு தீப்பெட்டி இருந்தது, எண்ணெய் இருந்தது, எல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நாங்கள் அவரை பார்க்க முடியல. மன கஷ்டத்தில் உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்து கொஞ்ச நேரத்தில் மணி அடிச்சது. ஒரு ஐயப்ப சாமி வந்து நீங்கள் சாமி இன்னும் பார்க்கலையா வாங்கன்னு சொல்லி இந்த சாத்தின நடைய திறந்து விட்டு எங்களை பார்த்த வச்சாங்க. உண்மையிலே மனசு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். எல்லாரும் வந்து ஐயாவோட அருளை வாங்கிட்டு போங்க. வீடு கட்ட வேண்டும் என நினைப்பவர்கள் 6 செவ்வாழை பழங்களை முருகனுக்கு படைத்து வழிபடுகிறார்கள். அப்படி வழிபட்டால் வீடு கட்டும் போது ஏற்படும் தடைகள் அனைத்தும் விலகும் என்றும் கூறுகிறார்கள். வீடு கட்ட வேண்டிக் கொண்டவர்கள் கோவில் பின்னால் செங்கற்களை அடுக்கிக் கொண்டிருந்ததை கண்டோம். இவ்வளோ தூரம் தாண்டி வந்து அவருக்காக வரதுன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இவ்வளோ அடமலையில வந்து பார்க்குறாங்கன்னா அவ்வளோ பவர் இருக்கு அந்த சாமிக்கு உண்மையாவே. ஸோ யாருக்கெல்லாம் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ, குழந்தை இல்லாதவங்களும் சரி, வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களும் சரி, கடன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறவங்களும் சரி, இந்த கோயிலுக்கு 1 வாரம் வந்தாலுமே அது நல்ல ரிசல்ட் இருக்கும். 6 வீக்ஸ் இங்கே தொடர்ந்து வந்தாலுமே இன்னும் நல்ல ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக எல்லாரும் வாங்க. நாங்கள் ஆந்திர பிரதேஷ் சித்தூர்லேருந்து வந்துட்டு இருக்கோம். எங்கள் பையன் ஒரு புது பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு அவன் முடிவு எடுத்துருக்கிறான். அது சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ் நடத்தணுன்ட்டு ரொம்ப மனசுக்கு ரொம்ப குளிர்ந்து போச்சு மனசு. அவருடைய அருள்நாள் தான் நாங்கள் இப்படி வந்திருக்கோம். 6 வாரங்கள் தொடர்ச்சியாக வந்து விளக்கேற்றுவதுதான் இங்கு பிரதான வழிபாடாக இருக்கிறது. மக்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் குமரஞ்சேரி முருகன் ஆலய வாசலில் விளக்குகளாக எரிந்து கொண்டே இருக்கின்றன. பிரம்மசாஸ்தா முருகனை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் தீராத கஷ்டம் கூட படிப்படியாக தீர்ந்துவிடும் என விளக்கேற்றுபவர்கள் நம்புகிறார்கள். ఇక్కడ సుబ్రహ్మణ్య స్వామిది చాలా దీపం పెడితే ఏదనుకుంటే జరుగుతుంది అన్నారు. అందుకని మేము ఆంధ్ర నుంచి చిత్తూరు నుంచి వచ్చినాం. எனக்கு ஒரு கால் ஆக்சிடென்ட் ஆகி கால் கட்டாகி அது 2014 ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து நானே அது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி நின்று பூஜை பண்ணுறேன். பக்தர் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணாங்க. 6 வாரம் வந்து கூட்டு நம்ம சாமி தான் வந்து பூஜை பண்ணணும். அப்போ வேறு ஐடியா யாரும் கிடையில, வருவாங்க பூஜை பண்ணிட்டு போவாங்க. இவங்க சொல்லுவது தெரியும், இவங்க தான் பேசுவாங்க. ஆண்டவ முன்னியத்தில் எழுந்து நான் நிற்கிறதுக்கு காரணம் இது என்னோட சொந்த அனுபவம். இப்போ கூட ஒருத்தர் வந்தாங்க, போனவங்க வந்தாங்க, மனசு நிறைவாந்து எனக்கு இப்போ தான் வரன் வந்திருக்கு, ஜாதகம் வந்திருக்கு சாமி, நீ வந்து போனோம் வந்திருக்குன்னாங்க. நான் அப்படியே அமையட்டும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஆலயத்தில் தினமும் பூஜை நடைபெற்றாலும் செவ்வாய்க்கிழமைதான் அதிக நேரம் திறந்து இருக்கும். அன்று காலை 6 மணியில் இருந்து பகல் 2 மணி வரையிலும், மாலை 4:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்து இருக்கும்.
இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த குமரஞ்சேரின்ற கிராமத்துக்கு நாங்கள் வந்துட்டுருக்கோம். இப்போ 2வது வாரமாக வந்திருக்கோம். இது வந்து கும்மிடிப்பூண்டிக்கு ரொம்பவே பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வந்தால் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. முருகனை நம்பினா என்றைக்குமே கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை உள்ளவங்கள தான் இங்கே கூட்டிகிட்டே வருவார். அதே போல் இங்கே வர்றதுக்கு சாலை வசதி வந்து அந்த அளவுக்கு சரியாக இல்லை. ஒரு கார் வந்ததுன்னா இன்னொரு காரு ஒரு ஓரமாக நின்று ரொம்ப சிரமப்பட்டு தான் வர மாதிரி இருக்குது. தமிழக அரசு இதை கொஞ்சம் கவனம் கொடுத்து சாலை வசதி, இந்த சிற்றுந்து பேருந்து இல்லைனா கூட சிற்றுந்து வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா பக்தர்களுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும். குமரஞ்சேரி முருகப்பெருமான் அருளை வாரி வாரி வழங்கினாலும் அவரை பார்க்க செல்வது எளிதானது அல்ல. அங்கு செல்ல பேருந்து வசதி கிடையாது. ஒரு கார் செல்லும் குறுகிய சாலையில் பயணித்துதான் செல்ல முடிகிறது. கும்மிடிப்பூண்டி சென்று அங்கிருந்து ஆட்டோவில் செல்வதுதான் எளிதானது என்கிறார்கள் ஊர்க்காரர்கள். வாருங்கள், நாமும் குமரஞ்சேரி சென்று குமாரசாமியை தரிசித்து வருவோம். Presenting sponsor Tamil Matrimony and Lalika Jewelry. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை.